the permutations of a given array. ஸோ ஒரு அரே கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி எப்படிலாம் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் அரேஞ்ச் பண்ணலாம். பெர்முடேஷனாலே அரேஞ்ச்மெண்ட் டிஃப்ரெண்ட் வேஸாக எப்படி அரேஞ்ச் பண்ணலான்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு லெட்ஸ் யூஸ் த பேக் ட்ராக்கிங் அல்காரிதம். இப்போ நம்மளுடைய லாஜிக் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ எம் ஹேவிங் ஒன்று வந்து அரே, இன்னொன்று வந்து இண்டெக்ஸ். 2 ஆர்குமெண்ட் இருக்கு ஃபங்க்ஷனுக்கு. நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஐ எம் காலிங் எவ்வளோ லென்த் இருக்கோ அத்தனை தடவை நான் கால் பண்றேன் அதே ஃபங்க்ஷனை. நான் கால் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தடவை கால் பண்ணும்போது என் இண்டெக்ஸ் 0 இருக்கும். ஸோ 0 கூடயே ஸ்வாப் பண்ணுவேன். ஸோ என் ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் 0வா, ஸோ 0வை 0 கூட ஸ்வாப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து 1 இருக்கும். 1ஐயும் 0ஐயும் ஸ்வாப் பண்ணி கால் பண்ணுவேன். ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் கால் பண்ணுவேன். ரைட். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் 2 இருக்கும். 2ஐயும் 0ஐயும் ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் கால் பண்ணுவேன். ரைட். ஸோ இப்போ என்னன்னா 0 இண்டெக்ஸ்ல இருக்கும்போது 0 வச்சுக்கிட்டு மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் கால் பண்ணுவேன். கால் பண்ணும்போது நான் இண்டெக்ஸை 1 இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஓகே. எப்போதுமே என் லூப் ரன் பண்ணும்போது இந்த இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்குதோ அதுல இருந்து லென்த் வரைக்கும் லூப் ரன் பண்ணுவேன். கரெக்டா? இங்க இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்கு? 0. அப்ப 0ல இருந்து லென்த் வரைக்கும் லூப் ரன் பண்ணுவேன். ரைட். சோ அப்ப என்ன ஆகும்? 0 ஃபர்ஸ்ட் 0 0 0 0 ஸ்வாப் ஆகும், 0 1 ஸ்வாப் ஆகும், 0 2 ஸ்வாப் ஆகும். ஓகேவா? இங்க இண்டெக்ஸ் 1னா 1 1 ஸ்வாப் ஆகும். 1 1 ஸ்வாப் அதே இண்டெக்ஸ் தான். சோ அதே வேல்யூ தான் வரும். அப்புறம் 1 and 2 ஸ்வாப் ஆகும். ரைட்டா? அதே தான் இங்கேயும். இப்ப என்னோட இண்டெக்ஸ் என்னவோ அந்த இண்டெக்ஸ்ல இருந்து லென்த் வரைக்கும் லூப் ரன் பண்ணி திருப்பி கால் பண்ணுவேன். ரைட். சோ அப்ப என்ன ஆகும்? எனக்கு இன்னொரு பெர்முடேஷன் வந்துருச்சா? ஓகே. எப்ப வந்து நான் ரிட்டர்ன் பண்ணி போறனோ அப்ப நான் என்ன பண்ணணும்? பேக் ட்ராக் பண்ணும்போது சப்போஸ் இங்க வந்துருச்சு. இங்க இருந்து இங்க போகும்போது என்ன பண்ணணும்? இந்த அரேவை நான் ஸ்வாப் பண்ணிருக்கேன்ல, இன்னொரு வாட்டி ஸ்வாப் பண்ணணும். கரெக்ட். சோ எப்பப்பலாம் நான் பேக் ட்ராக் பண்ணி மேல போறனோ ஐ ஹேவ் டு ஸ்வாப் பேக். so that 1 3 2 இங்க ஸ்வாப் பண்ணனா 3 1 2 3 ஆகும். சோ எப்பவுமே இங்க ரிட்டர்ன் ஆகி நம்ம மேல போகும்போது நம்ம ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போகணும். ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கீழ வர முடியும். சோ எப்ப வந்து நான் முடிவேன் அப்படின்னா, ஃபைனலா என்னோட இண்டெக்ஸ் இருக்குல்ல, அந்த இண்டெக்ஸ் வேல்யூ லென்த்க்கு ஈக்குவலா இருக்கும்போது இது எல்லாத்தையும் என்னத்த பண்ணலாம்? என்னோட ரிசல்ட் அரேல புஷ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இதுக்கு கோட் அடிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட் அரே டிக்ளேர் பண்ணிப்போம். which will be list of integer. ஓகே. இது ரிசல்ட். என்னோட இதுல முதல்ல இந்த ரிசல்ட் மெமரி அலோகேட் பண்ணிக்கிறேன். நியூ அரே லிஸ்ட். ஓகே. இப்ப நான் பேக் ட்ராக் பண்றேன். பேக் ட்ராக் பண்ணும்போது what I have to pass the array and an index. ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன கால் பண்ணும்போது 0 தான் கால் பண்ணணும். ஓகே. என் பேக் ட்ராக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணனும்னா இந்த ரிசல்ட் வேரியபிள் இருக்குல அத வந்து ஃபில் பண்ணிடும். அத நான் ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணா போதும். now my goal is to fill the backtrack. backtrack எதுவும் ரிட்டர்ன் பண்ண போறது இல்ல. backtrack அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து it's an array, second is int index idx. ஓகே. இப்போ let's go base condition அப்புறம் கூட பாத்துக்கலாம் நம்ம. first let's go and write the code. இப்போ I have to loop idx என்ன வேல்யூ இருக்குதோ அதுல இருந்து லென்த் வரைக்கும் லூப் அடிக்கணும். so for int I is equal to idx ல இருந்து I less than my array dot length I plus plus லூப் அடிக்கணுமா? கரெக்ட். என்னோட எது என்ன? என்னுடைய idx வேல்யூவும் இந்த I தானே மூணுனா போவும். அத ஸ்வாப் பண்ணனும். so for that I will call the swap function. for that I will pass my array and then I will pass idx comma I. this will swap இந்த அரேல இந்த ரெண்டு இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்வாப் பண்ணி கொடுத்துரும். கரெக்ட். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்? ரைட். so again I have to call I have to basically swap பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணனும்? swap பண்ணதுக்கு அப்புறம் I have to call the same function. அதுல இண்டெக்ஸ் 1 இன்கிரீஸ் பண்ணனும். ஸ்வாப்ங்கிறது இன்பில்ட் ஃபங்க்ஷனா? so backtrack
அதே அரேவை பாஸ் பண்ணணும். இண்டெக்ஸ் மட்டும் ஐடிஎக்ஸ் என்ன இருக்குதோ பிளஸ் 1 பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு வார்டையும் நம்ம கால் பண்ணும்போதும் ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் வந்து 1 பிளஸ் பண்ணிக்கணும். ஓகே, கரெக்ட். இப்ப எனக்கு பேக் ட்ராக் பண்ணிட்டேன். பேக் ட்ராக் இங்க இருந்து சப்போஸ் இங்க இருந்து மேல ரிட்டர்ன் பண்ற, ரிட்டர்ன் ஆகி வருது கரெக்டா. ரிட்டர்ன் ஆகி வந்த உடனே பேசிக்கலி ரிட்டர்ன் ஆகி வந்த உடனே என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ஸ்வாப் பேக். அப்ப இத திருப்பி பண்ணணும். Control Z, this code alone you have to do it. Okay, இத திருப்பி பண்ணணும். ரைட். ஸோ திஸ் இஸ் அ கோட். இப்ப என்ன ஆகும்? பேசிக்கா இங்க கால் பண்றோம். இங்க கால் பண்ண உடனே ஸ்வாப் ஆயிடும். ஸ்வாப் பண்ணனும் அகைன் யூ ஆர் காலிங் ஃபார் IX + 1. அப்ப இங்க வரும். ரைட். ஸோ இப்ப நான் வந்து பேசிக்கா ஐ ஹேவ் டு ரைட் தி ஸ்வாப் ஃபங்க்ஷன். இட் டசன்ட் டு எனிதிங். ஸ்வாப் ஆஃப் யுவர் அரே comma int index 1 comma int index 2. swap என்னப்பா int temp is equal to arr of index 1. now arr of index 1 is equal to arr of index 2. now arr of index 2 is equal to temp. okay, so basically you have done this, right? இப்ப பேஸ் கண்டிஷன் என்ன? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஸ் கண்டிஷன் இஸ் இஃப் idx is equal to your array dot length. okay, so when you are using இப்படி பண்ணிட்டே வரும்போது நீ idx இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரியா, array dot length வரும்போது அப்ப என்ன பண்ணணும்? உன்னுடைய உன் அரேவை தான் நீ ஸ்வாப் பண்ணிரு கரெக்டா. okay, so you have to create a new list and add to your list, right? so res dot add new array list of array. உன் அரேவை பாஸ் பண்ண அப்படின்னா அது ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிடும். இங்க இருந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடு. கரெக்ட். so this is பேஸ் கண்டிஷன் வரும்போது. so இதை நம்ம எப்படி நீ பாக்குறதுன்னா பேஸ் கண்டிஷன் மட்டும் பாரு. இந்த ரிகர்சிவ் ட்ரீ நீ வரையணும். வரைஞ்சிட்டு பேஸ் கண்டிஷன் உன் ஐடிஎக்ஸ் என்ன இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது கரெக்டா. பேஸ் கண்டிஷன் வரும்போது என்ன பண்ணும்? அந்த வேல்யூவை புது அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணி நீ உன்னோட ரெஸ்ட்ல ஆட் பண்ணிடணும். ஸோ அது தெரிஞ்சிருச்சு. இங்க எத்தனை வாட்டி கால் பண்ணணும்? உன் லென்த் என்னவோ அத்தனை வாட்டி கால் பண்ணணும். எங்க இருந்து? ஐடிஎக்ஸ் என்னவோ அதுல இருந்து. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்? உன் ஐடிஎக்ஸ் இங்க 0. ஐடிஎக்ஸையும் அந்த ஐ வேல்யூ இருக்குல்ல, லூப்ல இருக்க ஐ வேல்யூ, அது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 01 அப்புறம் 02. அதை நீ பண்ணிட்டு அடுத்தது என்ன இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கால் பண்ணிட்ட, அது திருப்பி ரிகர்ஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகுது. சோ இந்த ஃபர்ஸ்ட் லைனை பார்த்து இந்த கோடை முடிச்சிடு. லாஸ்ட் லைனை பார்த்துட்டு பேஸ் கண்டிஷனை முடிச்சிடு. ஓகே, லெட்ஸ் ரன் திஸ் அண்ட் see. compilation error. So what is the time complexity of this problem? So I expected this. New array list. We have to basically create an array list of a array. Okay. I think it is not possible. We have to loop all the elements in the array and put it in the array list, right? So what I will do is I will just declare an array list. List of integers. All permutation is equal to new array list. Okay, then I will loop over the array int val colon arr, and all the value I will add to permutation. And when I create a new array list, I will pass a new array list here. Okay.
Yeah, I think that's enough. This also you can put. Let's see if it works. Okay. I think this is not required. I think this also should work, I think. When you're creating a new array list, yeah, this also will work. So what is the time complexity of this solution? So எல்லா பெர்முடேஷனையும் கண்டுபிடிக்கணும். ஸோ பெர்முடேஷன் ஆஃப் ஒரு n நம்பர்ஸ் இருக்குன்னா பெர்முடேஷன் கண்டுபிடிக்கிறது எத்தனை பெர்முடேஷன்ஸ் இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 2 3 இருக்கு. இதுக்கு எத்தனை பெர்முடேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா மூணு டிஜிட் போட்டுக்கோ. இதை 3 வேஸில் ஃபில் பண்ணலாம். இதில் 3 எது வேணால் இதை ஃபில் பண்ணலாம். இதை ஒன்று ஃபில் பண்ணினா மீதி 2 வேஸ், இங்கே 1 வே. ஸோ தேர் வில் பி n ஃபேக்டோரியல் வேஸ் ஆஃப் பெர்முடேஷன். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் பேசிக்கலி n ஃபேக்டோரியல். ஓகே, அப்போ ஒரு n ஃபேக்டோரியல் இதுக்கும் ஒரு டைம் என்ன பண்ணுற நீ? யூ ஆர் காப்பிங் n டைம்ஸ் டு இங்கே ஒரு அரே இங்கே லூப் அடித்து n டைம்ஸ் காப்பி பண்ணுறல. ஸோ இது டைம் காம்ப்ளெக்சிட்டி n ஃபேக்டோரியல் இன்டு n. ஓகே, இன்னொரு அல்காரிதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்பர் ஃபங்க்ஷனில் யூஸ்வலாக ப்ராசஸ்ட் அன்ப்ராசஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ப்ராசஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்டியாக இருக்குது, அன்ப்ராசஸ்டு வந்து எல்லா எலமெண்ட்டும் இருக்குது. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதிலிருந்து எய்தர் 1 சூஸ் பண்ணுறோம் ப்ராசஸ்க்கு, இல்லை 2 ப்ராசஸ் பண்ணுறோம், இல்லைனா 3 ப்ராசஸ் பண்ணுறோம். ரைட், ஸோ எய்தர் ஃபஸ்ட்டு வந்து 0 இருக்கும்போது 1 ப்ராசஸில் போடுவோம், எதை போடுறோமோ அன்ப்ராசஸாக அதை ரிமூவ் பண்ணிடுறோம். கரெக்ட், இந்த இடத்துல 2 போட்டோம்னா 2 ரிமூவ் பண்ணிடுவோம், 3 போட்டோம்னா 3 ரிமூவ் பண்ணிடுவோம். கரெக்ட், ரைட். ஸோ யூ ஆர் காலிங் த சேம் ஃபங்க்ஷன் அகெயின். அடுத்த வாட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் லூப் போடுவோம்னா இந்த அன்ப்ராசஸ் சைஸ் என்ன இருக்குதோ அதுக்கு தான் லூப் போட்டுவோம். ஃபர்ஸ்ட் அன்ப்ராசஸ் எவ்வளோ 3, அப்போ 3 டைம்ஸ் லூப் போடும். செகண்ட் அன்ப்ராசஸ் என்ன 1 ரிமூவ் பண்ணிட்டோம், அப்போ 2 டைம்ஸ் தான் லூப் போடும். தேர்ட் அன்ப்ராசஸ் 1 டைம் தான் லூப் போடும். ஓகே, அன்ப்ராசஸ்ல இருந்து ப்ராசஸ்ல போய் ஆட் பண்ணிட்டே வரும். ஓகே, இப்போ நம்ம பேக் ட்ராக் பண்ணும்போது என்ன பண்ணணும்? இங்கே வரும்போது ப்ராசஸ்ல ஆட் பண்ணோம்ல, அதை என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். ப்ராசஸ்ல ஆட் பண்ணதை ரிமூவ் பண்ணணும். யூஸ்வலாக ப்ராசஸ்ல ஆட் பண்ணது கடைசியாக இருக்கும், கடைசியாக ரிமூவ் பண்ணிடலாம். அன்ப்ராசஸ்ல எந்த இண்டெக்ஸோ அந்த இண்டெக்ஸில் போய் ஆட் பண்ணணும். ஸோ அந்த இண்டெக்ஸை கொடுத்து என்ன சூஸ் ஒன் வேல்யூவோ அதை ஆட் பண்ணிடணும். நீ மேலே போகும்போதே நீ எந்த வேல்யூ சூஸ் பண்ணியோ அந்த சூஸ் ஒன்ல இருக்கும்ல, அந்த இண்டெக்ஸும் இருக்கும்ல, அந்த இண்டெக்ஸில் போய் அந்த சூஸ் ஒன் வேல்யூ ஆட் பண்ணிடணும். ஸோ எப்போதுமே ரிட்டர்ன் பண்ணும்போது ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு போகல, அப்போ உன்னுடைய வேரியபிள்ஸும் அந்த ஸ்டேட்டில் இருக்கணும், அந்த மாதிரி நீ மாற்றிடணும். ரைட், ஸோ இதே மாதிரி பண்ணிட்டு வரும்போது பேஸ் கண்டிஷன் என்ன? எப்போ அன்ப்ராசஸ்ட் எம்டியா இருக்குதோ அப்போ ப்ராசஸ்ல இருக்குல்ல அதோட வேல்யூ நியூ அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணி நீ ரிசல்ட்ல போட்டுக்கலாம். ரைட், திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஈஸி வே ஆஃப் டூயிங் திங்ஸ். எப்போதுமே பெர்முடேஷன் ஜெனரேட் பண்ணும்போது இந்த ப்ராசஸ்ட் அன்ப்ராசஸ்ட வச்சு ஒன்னா இப்படி கொண்டு வந்து we can generate all the permutations. This is also n into n factorial. ஏன்னா n வந்து இந்த நியூ அரேல காப்பி பண்றதுக்கு n டைம்ஸ் ஆகும்.